ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அநேக வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இந்த வீடியோ ஒரு விசேஷித்த ஒரு வீடியோவாக இருக்கிறது. கிறிஸ்தவராகிய நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் எந்த விதமான காரியமும் நாங்கள் செய்து கொள்ள முடியாது. எங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது அவருடைய வழிநடத்தலை நாங்கள் நடப்பதற்கு தான். இயேசு என்று பார்க்கிற பொழுது, இயேசு என்று சொன்னால் அவருடைய பெயராய் இருக்கிறது. கிறிஸ்து என்று பார்க்கிற பொழுது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டபடியினாலே அவருக்கு கிறிஸ்து என்று பெயர் கிடைத்தது. ராஜாவாக, ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக 3 விதமான அபிஷேகங்களையும் அவர் பெற்றுக்கொண்டபடியினாலே அவர் கிறிஸ்துவாக மாற்றப்பட்டார். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தபடினாலே கிறிஸ்துவாக மாற்றப்பட்டார். அதனால்தான் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த கடைசி காலகட்டத்திலே பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் சொந்தக்காரராக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், இயற்கை அழிவுகளால் அநேக ஆத்துமாக்கள் இயேசு இல்லாமல் அவர்கள் மரித்து போகிறார்கள். பிரியமானவர்களே, இது கடைசி காலகட்டம். நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்கு தான் வந்தார். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக மாத்திரமே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் யாரையும் மதம் மாற சொல்லவில்லை. அவர் மனதையே மாற்றிக்கொள்ள சொன்னார். உன் பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற்று என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறக்கி இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது பரலோக ராஜ்யம் நிச்சயமாக நாங்கள் சோதித்துக் கொள்ள முடியும். கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் இயேசுவை பற்றி நீங்கள் தேடி பாருங்கள். ஒரே ஒரு முறை பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது அந்த உணவு மிகவும் ஒரு அருமையான உணவாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை மண் குகையிலே 7 தரம் வெள்ளியை போல் புடமிட்டது என்று சொல்லி, அவ்வாறு புடமிட்ட பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே உண்மையாகவே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் கீழே எங்களுடைய சபையினுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நாங்கள் போடுகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.